ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர நரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 11ஆம் இடம் லாபஸ்தானம் நல்லா இருக்குது. ராசியில் புதன் ராகு செவ்வாய் இருக்கிறாங்க. சூரியன் பேரிச்சாய் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். கொஞ்சம் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில், டென்ஷனான நிலையில் இருந்தீங்க. இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஓரளவு தரமாக இருப்பீங்க. தரமான சம்பவங்கள் இனிமேல் நடக்கும். சீதோஷமாக இருப்பீங்க. உடல்நலம் நல்லாயிருக்கும், சீராக இருக்கும். எண்ண ஓட்டமும் செயலும் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வருது. ராசிக்கு 2ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது. ராசிக்கு 7 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிநாதன் அஸ்தமனமானாலும் 2ஆம் இடத்துல ஓரளவு ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு, சமமாக இருக்கிறாரு. சுக்கிர தொடர்பும் இருக்குது. ராசிக்கு ராஜயோகாதிபதி 4, 9 கூடியவன் சுகஸ்தானாபதியும் பாக்கியஸ்தானாபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ ராசியில் பார்த்தீங்கன்னா 1, 12, 7, 4, 9 இருக்குது. பரவாயில்ல. ராசிநாதன் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாரு. சனிபவன் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த ஏழரைச்சனியோட தாக்கம் நல்லா குறையும். அவர் பார்க்குற இடங்களுடைய வீரியம் குறையும். அவர் ராசிக்கு 2ஆம் இடத்தை இருந்துக்கிட்டு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 2, 8, 11 இந்த இடங்களுடைய கெடுபலங்கள்லாம் குறையும். குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும். பணப்பழக்கம் தேவைக்கு அதிகமாக இருக்கும். நல்லா சேமித்து வைக்கலாம். சில பேருக்கு லட்சமாக வரலாம், சில பேருக்கு கோடிகளாக வரலாம். லட்சம் கோடிகள் என்றைக்கு வருங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். தெய்வம் தந்த லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர்ஸ் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் என்றைக்கு கிடைக்கும் அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ராசி பலன் ப்ளஸ்ஸு உங்களுக்கு அந்த லக்கி டேஸையும் லக்கி நம்பரையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க நேயர்களே. இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இதன்படி செஞ்சிட்டிங்கன்னா, சில காரியம் பண்ணிங்கன்னா கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியில் இருக்கிற செவ்வாயும் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார். சரியா? ஏப்ரல் 1ஆம் தேதி போயிடுவார். புதனும் ஏப்ரல் 9ஆம் தேதி போயிடுவார். புதன் இப்போ வக்கரகதியில் இருக்கிறாரு. இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறாரு. ராசி 5 கட்டுக்கூடிய வக்கரகதியில் இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்த்த செலவுகள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சரியா? அதுபோக கணக்கு சம்மந்தப்பட்டவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க, கொடுக்கல் வாங்கல், அக்கௌண்டன்ட் வேலை, ஆடிட்டர் வேலை, கிளர்க்கிக்கல் ஸ்டாஃப், வியாபாரம் பண்ணுறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, இப்படி சில இது சொல்லுது பார்த்தீங்களா, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சிஏ முடித்தவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு கவனமாக இருக்கணும். ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார். வக்கர நிவர்த்தி அடைஞ்சு 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சூப்பர். 2ஆம் இடத்துல போய் நீசபங்கம் அடைவார். பரிவர்த்தனை யோகத்தில் நீசபங்கம் அடைகிறது நல்ல அமைப்பு. ராசிக்கு 5, 8 கூடியவன் 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் உட்காருவார். உங்கள் ராசிநாதன் கூட சேர்ந்து உட்காரும்போது நல்ல வரவு இருக்கும். சரியா? எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கும். எதிர்பாராத பணம் வரும். பணம் பல்காக அடிக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் பணம் பெருமளவு உங்களுக்கு புரள போகுது. ஏன்னா 2ஆம் இடம் வலுப்பெறுது. 2ஆம் இடம் தான் வருமான ஸ்தானம், தனஸ்தானம். நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் பழக்க வழக்கங்களும் நல்லாயிருக்கும். கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா சரியாயிரும். சூரியன் 7 கூடியவன் கலஸ்தர ஸ்தானாதிபதி. இணக்கம், நண்பர்கள், சொந்த பந்தம், இன்டகிரேஷன் இதுக்குள்ளவர் தான் வீட்டுக்கு மறைஞ்சு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சமம் மாறாரு. குருக்கு கேந்திரம் மாறாரு. இது ஒரு வரைக்கும் நல்லது தான். சனி பகவான் அஸ்தானம் படுத்திட்டு சூரியன் அங்கே இயல்பு நிலையில் இருக்கிறாரு. என்ன பிஸ்னஸ் விஷயமாக, தொழில் உத்தியோக விஷயமாக மனையை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது. ஆனால் லாப நோக்கத்தோடு தான் இருப்பீங்க. பிரிஞ்சு போனாலும் குடும்பத்துக்கு பணம் சம்பாதிச்சு கொடுப்பீங்க. சரியா? ஒரு பிரிவு இருக்கும். பிரிவுனா என்ன, டெம்பரவரியாக கொஞ்சம் நாளைக்கு டெபுடேஷனில் வெளியே போவீங்க. குறிப்பாக இந்த அரசு உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு தான் அது இருக்கும். வெளியே கேம்ப் போகிறது, எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறது, ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிறது, அப்படி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்ல வருமானம் இருக்கும். சரியா? ஏர்னிங் நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா வருமானமெல்லாம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி சில நல்ல பலங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கு. ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. 3, 10 கூடியவன் ராசியில் இருக்கிறனால உத்தியோகத்தோடு இருப்பீங்க. காரிய உத்தியாக இருப்பீங்க. குரு பார்வையில் இருக்கிறார். குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. தொழில் நல்லா இருக்கும். சரியா நேர்களே? செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும். செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் என்ன சார் அப்படின்னோம்னா, விவசாயம் நல்லாயிருக்கும். மின்சாரம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். கட்டிடம் நல்லாயிருக்கும். அப்புறம் நில சர்வே பண்ணுறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க, இப்படி இந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட தொழில், போரிங் போடுறவங்க, இவங்களுக்கு மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ பூமி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடுத்த வருகின்ற நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாயும் 2ஆம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஓரளவு குருக்கு கேந்திரமாக தான் இருப்பார். அதுக்கடுத்து அவர் மூலத்திரியோனை ஆட்சிக்கிட்டு போவார். சூரியன் செவ்வாய் 2 பேருமே ஆரோகண கதியில் இருக்கிறாங்க. என்னது ஆரோகண கதினா என்ன, உச்ச ஆட்சி விட்ட நோக்கி போகிறாங்க. ஸோ அவங்களோட பவர் நல்லாயிருக்கும். ராசிக்கு 7 கூடையவன் 3, 10 கூடையவனுடைய அந்த சக்தி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் என்ன குடும்பத்தில் ஒரு இன்டகிரேஷன் இருக்கும். போட்டு வேலை வைப்பீங்க. முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும். காரிய வெற்றி இருக்கும். காரிய முயற்சி இருக்கும். அது தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா நேரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரெக்க கட்டி பறப்பீங்க. நல்லாயிருக்கும். ஏன்னா குடும்பத்துக்கு மட்டும் வந்துட்டு போக முடியாது. குடும்பத்தில் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் குடும்ப உறவில் சில இணக்கமாக இருக்க முடியாது. ஆனால் பொருளாதார ரீதியில் நல்லா இருப்பீங்க. ஃபினான்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் குடும்பத்தோட டயத்தை செலவு பண்ண முடியாது. அந்த ஒரு அமைப்பு இருக்கும்.
மற்றபடி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. புதனும் அடுத்து 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், நீசபங்கம் அடைகிறாரு. எல்லா கிரகத்தையும் ஓரளவு சொல்லிட்டேன் நான். ராகு கேதுகள், ராகு வந்து குரு பார்வையில் இருக்கிறாரு, கேது வந்து நட்சத்திர சாரம் மாறுறாரு. சரியா, கேதுக்கு வீடு கொடுத்தவொன்னே அடுத்து உச்ச வீட்டை நோக்கி போகிறதுனால கேது ஓரளவு நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு. ஸோ ராகு கேதுகளை ராசிலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், விஜய கணபதி வழிபாடு பண்ணணும். விஜய கணபதினா என்ன, மூஷிக வாகனன். மூஷிக வாகனன் விநாயகர் வழிபாடு பண்ணணும். அவர் மூஷிக வாகனத்தோடு இருப்பார். அந்த வீடியோ, அந்த படம் இமேஜ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். 8807457629 அந்த நம்பருக்கு அனுப்பிவிடுவேன். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா ராகு கேது பயிற்சி வந்து 7 ராசியில் இருக்கிறாங்க. அதுபோக வந்து வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ராகு வழியில் துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணலாம். வெள்ளிக்கிழமை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். ஸோ துர்க்கை வழிபாடையும் விநாயகர் வழிபாடு அதிகப்படுத்திட்டீங்கன்னா இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ராசிநாதன் அஸ்தமனமாக இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமனமாக இருக்கிறாரு. ஸோ ராசிநாதன் அஸ்தமாக இருக்கிறதுனால விரயம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். வீட்டை விட்டு மேக்ஸிமம் எல்லோரும் வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். அலைச்சல் பேரில் தான் இருப்பீங்க. ஆனால் என்ன, அந்த ஏலச்சனுடைய தாக்கம் வெகுவாக குறையும். 2ஆம் இடத்துல அந்த தாக்கம் வெகுவாக குறையும். பண தடை இருக்காது, பணம் முடக்கம் இருக்காது. பணம் வந்து பல வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரியா, இணக்கம் இருக்கும், குடும்பத்தில் தாயாரோட அன்பு இருக்கும், தாய்வழி சிறப்பு இருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. வித்தைகள் நல்லபடியாக இருக்கும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உயர்கல்வி படிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்புகள் நல்லா இருக்கும். கும்பராசியில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமாக இருக்கும். சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் நல்லா உத்தியோகம் பண்ணுவீங்க. அந்த உத்தியோகத்தில் நல்ல லாபம் வரும். சரியா, லாபம் வந்து பல மடங்கு இருக்கும். லாபஸ்தானாபதி 5ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தையே பார்க்கறதுனால லாபம் ரெட்டிப்பாக இருக்கும். சரியா நேர்களே, குறிப்பாக நகை கடை வச்சுருக்கிறவங்க, பேங்கர்ஸாக இருக்கிறவங்க, கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க, மஞ்சள் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் வந்து கோயில் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்க, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கருவூலத்தில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். தனியார்லேயும் இருக்குது, அரசு துறையிலும் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அடுத்த வருகின்ற நாட்களில் வந்து பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதரகாரகன் செவ்வாய் ராசியிலே குரு பார்வையில் இருக்கிறனால சகோதர விஷயத்தில் நல்லா இருப்பீங்க, ஆசபாசமாக இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க. ஸோ கும்பராசிக்கு வந்து நல்லா தாங்க இருக்குது. சரியா, ஜனன ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 4 கிரகங்களுமே வந்து மிதுன ராசிக்கு ரொம்ப வேண்டிய கிரகங்கள். சூரியன் 7 கூடையவன், செவ்வாய் 3-10 கூடையவன், சுக்கிரன் 4-9 கூடையவன், புதன் வந்து 5-8 கூடையவன். ஸோ இந்த 4 கிரகங்களுமே அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் போகிறதுனால 170% நல்லா இருக்குது. சரியா, இந்த அடுத்து வருகின்ற ஏப்ரல் மாதம் வந்து மிகச்சிறப்பான மாதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெய்வம் தந்த லக்கி டேஸ் அண்டு லக்கி நம்பர் சொல்கிறேன். அதனால் எந்த வழியில் பலன் வரும் அதையும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து மார்ச் 17, மார்ச் 26 தெய்வம் தந்த லக்கி டேஸ். இறைவனால் உங்களுக்கு வந்து யோகம் அனுபவிக்கிற நாள் வந்து மார்ச் 17, மார்ச் 26. அன்றைக்கி வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அந்த 2 நாளைக்கு மட்டும் தேவிஸ்ரீ கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். காலையில் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், சதயம் போராட்டாதி வெயிட் பண்ணுங்கள். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து தெய்வம் வந்து லக்கி டேஸ் மார்ச் 17, மார்ச் 26. அன்றைக்கி வந்து பணம் லட்சமாவோ கோடிகளாகவோ குவியும். உங்கள் ஆர்கனைசேஷன், அலோகேஷன், கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பணம் பல வகையில் வரும். அன்றைக்கி வந்து உங்களுக்கு எந்த வகையில் சார் பணம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து தூரதேச அமைப்புலேருந்து பணம் வரும். வெளிநாடு, வெளிமான தொடர்புகள், ஏற்றுமதி, இறக்குமதி இதில் பணம் வரும். அதுபோல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஆயில் அண்ட் கிரீஸ், பழைய பொருட்கள், ஹார்ட்வேர்ஸ், பெயிண்டிங் கடை, சரியா, ஜல்லி, மணல், கடப்பா ஸ்லாப், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட பொருட்கள், இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக பில்டிங் கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, பழைய இரும்பு வேலை பார்க்குறவங்க, ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்குறவங்க, பிஇபி ஒர்க் பார்க்குறவங்க, இப்படிலாம் நிறையா இருக்குது. இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட ஸ்டீல் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சரியா, பால வேலை, ரோடு வேலை, மக்கள் அடிப்படை சம்மந்தப்பட்ட வேலைகள், தெருக்குழாய் போடுறது, வாட்டர் லைன் போடுறது, ஸ்ட்ரீட் லைட் போடுறது, மக்களுக்கு அடிப்படை தேவையில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, அந்த வேலையை சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள், மக்கள் நல பணியாளர்கள் நல்லாயிருக்கும். கார்ப்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, பிளாக் டெவலப்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்க முடிகிறது. ஸோ அந்த மார்ச் 17, மார்ச் 26 உங்களுக்கு யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி உங்களுக்கு லக்கி நம்பர், அதிர்ஷ்ட நம்பர் 4ஆம் நம்பர். சரியா, 4ஆம் நம்பர் வந்து அன்றைக்கி போட்டி பந்தயம் பரிசுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். 4ஆம் நம்பர்னால் எப்படி சார், கூட்டுத்தொகை 4ன்னு வரணும். 13, 31, 22, 40 அப்படின்னு வரணும். சரியா, நான் இவ்வளோ தான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே நீங்கள் தான் அதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். நான் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், எல்லாத்துக்கும்லாம் சந்தேகம் தீர்க்க முடியாது. சந்தேகமாக இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைன்னா வீடியோ இன்னொரு தடவை கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. ஏன்னா நான் ஏதோ ஒரு வேலையில் இருப்பேன், எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் என்னால் பதில் சொல்ல முடியாது. சரியா, என்னுடைய வேலை டிஸ்டர்ப் ஆகும். அதனால் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து
லக்கி நம்பர் வந்து அந்த 2 நாட்களுக்கு வந்து 4ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. அதிர்ஷ்ட தேவதை வந்து தேவிஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணலாம், தேவிஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணலாம். சரியா நேர்களே? ஆக்ரோஷமான தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், காளியம்மனையும் வழிபாடு பண்ணலாம். சரியா? நல்லா இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து சதய நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, சதய நட்சத்திரத்துக்கு 2 நாட்கள் யோக நாளாக பார்க்கப்படுகிறது. கொடீஸ்வர யோகம் கிடைக்கும், மலை போல் பணம் குவியும், பல வகையில் பணம் குவியும். பணம் தான் வரும் கிடையாது, சொத்து பத்து கிடைக்கலாம், நகை நட்டு கிடைக்கலாம், மற்றவங்க உயில் எழுதி வைக்கலாம், இல்லைனா ஒரு வேலையில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைக்கலாம். ஏதோ ஒரு சாதகமான ஒரு செயல் உங்களை நடத்தி சந்தோஷப்படுத்த வைக்கும், மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும். 18-27 மார்ச் 18 மார்ச் 27 2 நாட்கள் வந்து உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் ராசி பலன், தெய்வம் உங்களுக்கு கொடுக்கின்ற ராசி பலன், அதுபோல் தெய்வத்துடைய லக்கி டேஸ் அண்டு லக்கி நம்பர்ஸ், இந்த 3 தகவலையும் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். சதய நட்சத்திரத்துக்கு மார்ச் 18 மார்ச் 27 அமோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது, அட்டகாசமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி உங்களுக்கு பணம் வந்து பல வகையில் வரும். சரியா? பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க, பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். இல்லைன்னா பிள்ளைகள் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பி விடுவாங்க. அன்றைக்கி வந்து குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். சரியா? குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, இணக்கமாக இருப்பீங்க, ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. தொழில் நல்லா இருக்கும், தொழில் மூலிமா நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக என்ன தொழில் சார் அப்படின்னா, அடகு கடை, நகைக்கடை, இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க, பேங்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தனியாரில் பேங்கர்ஸ் வச்சுருக்கவங்க மிக நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? கொடுக்கல் வாங்கல், வட்டி கொடுத்து வாங்குறது, இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஃபினான்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைப்படத்துறைக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சதய நட்சத்திரத்துக்கு மார்ச் 18 மார்ச் 27 வந்து நல்ல ஒரு நாட்களாக, லாபமுள்ள நாட்களாக, தெய்வம் மணக்கரமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி லக்கி நம்பர் உங்களுக்கு 3ஆம் நம்பர். சரியா? அன்றைக்கி லக்கி நம்பர் வந்து 3ஆம் நம்பர். 3ஆம் நம்பர்னால் எப்படின்னா 21, 12, 30 அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கூட்டுத்தொகை 3 வரும். அன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட கலர் மஞ்சள், சாண்டல், லெமன் கலர் போட்டுக்கலாம், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? ஸோ சதய நட்சத்திரத்துக்கு ஒரு 2 நாட்கள் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற 2 நாட்களில் நல்ல ராஜயோகம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து தெய்வ அணுக்களும் உள்ள நாட்கள். மார்ச் 19 மார்ச் 28 மார்ச் 19 மார்ச் 28 வந்து உங்களுக்கு பேரதிர்ஷ்டம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுது. லாபம் பல வகையில் வரும். அன்றைக்கி எப்படி வரும்னா, உங்களுக்கு வந்து உழைப்பின் மூலிமா வரும். சரியா? எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். குறிப்பாக வந்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க நல்லாயிருக்கும், சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, மர வேலை, தச்சு வேலை, ட்ரெஸ் ஒர்க்கு, ஸ்டீல் ஒர்க்கு, இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உழைப்புக்கற்ற ஊதியம், ஊதியத்துக்கற்ற உயர்வு இருக்கும், நல்லாயிருக்கும். அதுவும் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலையில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ மார்ச் 19 மார்ச் 28 உங்களுக்கு கொடீஸ்வர யோகம் நல்ல நாட்கள். பணம் 1000ஆவோ லட்சமாவோ கோடிகளாக வரும். உங்கள் ஆர்கனைசேஷன், அலோகேஷன், கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பணப்புழக்கம் இருக்கும். அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். காலையில் ராம மந்திரத்தை சொல்லிட்டு போங்க, ஆஞ்சநேயருடைய நாமத்தை சொல்லுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி லக்கி நம்பர் உங்களுக்கு 8ஆம் நம்பர். சரியா? 8ஆம் நம்பர் வழிபாடு, 8ஆம் நம்பரை சூஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி அதிர்ஷ்டம் அடிக்கும். 8ஆம் நம்பர்னால் 18, 71, 26, 62, 35, 53 அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த கூட்டுத்தொகை, அந்த உயிர்மை எண் வந்து 8ஆம் நம்பர்னு வரணும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு. ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மார்ச் 19 மார்ச் 28 ராஜயோகம் உள்ள கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்களாக பாவிக்கப்படுகிறது. ரைட் நேர்களே? இப்போ வந்து உங்களுக்கு ராசி பலனும் சொல்லியிருக்கிறேன் அடுத்து வருகின்ற நாட்களுக்கு. அடுத்து வந்து லக்கி நம்பரும் சொல்லியிருக்கிறேன், லக்கி டேஸும் சொல்லியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த லக்கி டேஸ், லக்கி நம்பரை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். அவிட்டம் அடுத்து வருகின்ற நாட்களில் மார்ச் 17 மார்ச் 26 கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ். லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். வழிபட வேண்டிய தெய்வம் தேவிஸ்ரீ கருமாரியம்மன். சதயம் கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள் மார்ச் 18 மார்ச் 27. அதிர்ஷ்ட தேவதை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட எண் லக்கி எண் 3ஆம் நம்பர். அடுத்து வந்து பூரட்டாதி உங்களுக்கு வந்து தெய்வாம்சம் உள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ் மார்ச் 19 மார்ச் 28. அன்றைக்கி லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாழ்த்துக்கள். எல்லாமே இறைவன் அவிட்டம் சதியம் பூரட்டாதி நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வள நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.